இந்த நொண்டி கருப்பானு போது அது முடியாது. என்னது நொண்டி கருப்பான 145 ரூபா போனால் போயிட்டு போய் நான் போகிறேன் பார்த்துக்கணும் ஆண்டவங்க எடுத்துக்குவான் விடு. அது உடச்சது எனக்கு வேணும். அது எனக்கு உடச்சி உங்கள்கிட்ட என்னையா பையன் விழுந்துட்டியா? போய் சொல்லாதியா சத்தியம்மா ஏமாட்டியா காலைக்கு போங்க உங்கள்கிட்ட. என்னையா சொல்றிய? இந்த நொண்டி கருப்பானு போது அது முடியாது. என்னது கருப்பேன் குசும்புக்காரன் நொண்டி கருப்பானு போது உங்கள்கிட்ட. ஆமாம் இந்த கரெக்டாக வந்து விழுந்துருச்சு. நொண்டி கருப்பு போது உங்கள்கிட்ட. ஏன் உண்மையாக சொல்லுங்க. சரி ஏன்னா 145 ரூபா போனால் போயிட்டு போய் நான் போகிறேன் பார்த்துக்கணும் ஆண்டவங்க எடுத்துக்குவான் விடு. பார்த்துக்கணும் ஆண்டவங்க எடுத்துக்குவான் விடு. ஆட்டோ கேட்டுருவாரா? 145 ரூபா. சரி கட்டி கட்டி போடுமா? நான் போகிறேன் நான் காசு வேணையா? நீங்கள் காசு போடுவாங்க நீங்களா? ஐயா என்னட்டியா நீங்கள் என்னையா இருக்கா? இருக்கா? சரி வேணும்ண்ணா அது இல்லை வேணாம் விடும். வேணாம் விடும் ஏமாட்டி இந்த சரி வச்சுங்க. எதுக்கு நான் அடிக்க மாட்டேன். வேணுமா உங்களுக்கு? ஒரு 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போங்க. என்கிட்ட காசு 1 ரூபா கூட இல்லை. சரி 50 ரூபா கொடுங்க. 10 ரூபா கூட இல்லையா? 2 ரூபா 2 ரூபா கிடக்காங்க. 2 ரூபா இல்லையா? நீ அடிக்க மாட்டேல்ல போனே 10 100 விற்றுருவோம். உண்டா இதான் வண்டி வருதுங்கடா இங்கிட்ட இங்கிட்ட வாங்க இங்கிட்ட வந்துருங்க. இங்கிட்ட வாங்க. சரி வாங்க இங்கிட்ட வாங்க இங்கிட்ட வாங்க இங்கிட்ட வாங்க. ஆளு கட்டி கட்டிங்க போடுவீல? போடுவீல நீங்கள்? போட்டிலாம் இல்லையா? கரெக்ட் போடவே இல்லை. இன்னும் போடவே இல்லையா? சரி வாங்க அப்புறம் கப்பு தண்ணி வாங்கிட்டு வாங்க. கட்டிங் போடுவோம். எனக்கு வந்து போட்டு போவோம் ஆளு கட்டிங்க. மாதிரி சாப்பிட மாட்டேன். ரொம்ப சாப்பிட மாட்டேன். போடுமா? நீங்கள் சாப்பிட்டு போங்க. சரி நீங்கள் சாப்பிட்டு போங்க. நான் போகிறேன். பசுக்கு போறீங்களா? இல்லை அந்த பாரில் விளைக்கிறேன். எந்த பாரில்? கண்டனூர் பாரில். அந்த பாறை விட்டு இந்த பாருக்கு வந்துருக்கீங்க. த்ரோவம் பண்ணுறது இல்லையா? சாப்பாடு சாப்பாடு கொண்டு சாப்பாடு கொண்டு போயிடா? சாப்பாடு கொண்டு போயில ஒரு கோட்டை வாங்கிடுறது. இங்கே வாங்கிட்டு போய் சரி அதை வச்சுட்டு இதை கொடுங்க. இது அது எவ்வளவு? அது அது என்னது சாப்பாடியா? இல்லை கோட்ரு வச்சுருக்கீங்க நீங்களே. எது கோட்ரு? இல்லை வேணாம்ல அது வந்து நான் இன்னும் வச்சுக்க வானம் வச்சு. சரி இந்தாங்க. போடுமா? சரி வாங்கிட்டு வரேன். என்னன்னு காசு கொடுத்துரு. காசு 10 ரூபா இருக்கா உன்ட்ட? 10 ரூபா இருக்கானே? இல்லையா? யாருன்னு இருக்கும்? இல்லைடா. இல்லையா? எவ்வளோ வியாபாரம்? என்ன ஃப்ளாஷ்பேக் 10 ரூபா இல்லையா? 10 ரூபா இல்லையா? ஐயா சரி வேணாம் விடுங்க ஐயா. வேணாம் வேணாம். நீங்கள் என்னண்ணே ஓப்பன் பண்ணல சொல்லி ஓப்பன் பண்ணலப்பா. அந்த ஓட்டு ஓப்பன் பண்ணல காண்டி உங்கள்கிட்ட. எத்தனை தேதி வரும்? இல்லைப்பா இப்போ தான் வாங்கியிருக்க. கொண்டா சரி உங்கள்கிட்ட. குண்டா குண்டா உங்கள்கிட்ட. குண்டா குண்டா உங்கள்கிட்ட. நீ இங்கிட்ட இங்கே அட இங்கே வாங்கினே ஒரு நிமிஷம். இங்கிட்ட வாங்கினே பேசுவோம். நீ உங்கள்கிட்ட டைம் பண்ணுறேம்மா. ஆமாம் உங்கள்கிட்டனே வாங்கிட்டு வந்தீங்களோ? என்ன பிரச்சனை உங்கள்கிட்ட? எங்கிட்ட இல்லையா? நான் சொல்கிறக்கு ரோட்டில் கிடஞ்சி இதுக்காக நான் வந்து பேசிக்க வேண்டியது. ரோட்டில் கிடஞ்சி இதை பார்க்குறேன். நீ வேணுமா எடுத்து குடிக்கிறத குடிச்சிட்டு போ. வேணுமா நம்ம உங்களுக்கு? எனக்கு வேணும் தான் கேட்குறேன் நண்பா. நண்பா தம்பி சேலு கட்டி கட்டி போடுமா? எனக்கு வேணாம். எனக்கு வேணும். நீ வேணா சாப்பிட்டு இன்னும் பிரச்சனை விடுண்ணே. அட எனக்கு வேணாண்ணே. வேணுமா உங்களுக்கு? வேணாட்டியா அவர்கிட்ட கொடு. வேணாட்டியா அவர்கிட்ட குடுறா. கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. எனக்கு வேணாம்டா நான் குடிக்க மாட்டேன். நானும் படிச்சுட்டு நீனும் போடல இல்ல? நான் வந்து நான் எடுக்கல. என்னட்டும் இல்லை. நீ போடல. சரி அங்கேயே போட்டுருவோமா? நானும் போடல. உனக்கு வேணுமா எடுத்துக்கு போ. எனக்கு வேணாம். எனக்கு வேணாம். உனக்கு வேணுமா எடுத்துட்டு போ. எனக்கு வேணாம். நீ மற்றவங்கள்ட்ட இருக்கு. நான் மற்றவங்கள்ட்ட நம்ம வச்சக்கூடாதுல்ல. என்னண்ணே இல்லை அதே என்னதுன்னா எந்த குடி நான் சித்தா சித்து நான் வந்து வயசாகி போச்சு. நான் சித்து போனாலும் பரவாயில்ல. நீங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க. நான் சொல்கிறேன் உண்ட காலில் செருப்புக்கு மனித கீழே கிடந்துச்சு. நான் எடுக்கலை.
உனக்கு வேணுமா எடுத்துகிட்டு போ உனக்கு வேணும்னா அந்த தம்பி எடுத்து போய் மய மாதிரி சொல்ல நீ எடுத்து போய் மயனை குடிக்க கொடுப்பீங்களா? கொடுக்கக்கூடாதுதான் உன்னை வேணாம்னு அப்புறம் எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறியே. இல்லை உன்னை கொடுக்கக்கூடாதுதான் உன்னை இவ்வளோ அன்பாக பேசுகிறேன். வாங்கண்ணே, நீங்கள் இங்கே வாங்கண்ணே, வாங்கண்ணே. எதுக்குன்னு கேட்டேன். வர மாட்டீங்களா? மயனை சொல்கிறா வர மாட்டேங்கிறிய. அண்ணே நீ நாங்களே டென்ஷன்ல வந்துகிட்டு இருக்க, நீ பண்ணல எங்களை டென்ஷன் ஆக்கி விடுற. என்ன டென்ஷன்ல வரிய? எங்களுக்கு ஒரு டென்ஷன், அதை ஒன்று சொல்ல முடியுமா? என்னை பற்ற விட விடு, கோச்சிக்காது. உனக்கு வேணுமா எடுத்துக்க விடு. நான் வந்து உள்ள மாதிரி நினைக்கிறேன். என் மையன் வந்து 2 பையன் இருக்கேன். நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன்னு நான் வந்து உங்கள் அப்பா மாதிரி நினச்சிக்க விடு. நீ வேணுமா? நான் வந்து வளவெல்லாம் பேச மாட்டேன். என் லைசன்ஸ்லாம் 24 வருஷம் லைசன்ஸ் வச்சிருக்கேன், கட்டி காத்து வச்சுருக்கேன். நான் வந்து உன்னை தம்பின்னு சொல்லிட்டேன். அது வந்து என்ன தம்பின்னா வந்து அது வேற வேற அது வேற. நான் வந்து கோமாலாம் பேச மாட்டேன். நான் வந்து எனக்கு தாடி மிஷின் அரைச்சி வச்சுக்கிறேன். கோமா நான் குடிக்க இல்லைண்ணே, வருது ஊருக்கு போகணுண்ணே. அதான் எந்த ஊர்? அங்கிட்டு வெளியூர்ண்ணே. எந்த ஊர் சொல்லு? தேவட்ட பக்கத்தில். தேவட்ட எந்த ஊர்? கை காட்டிது. ஆவணம் கையாட்டியா சொல்லு. சரி, நான் பைக் வச்சுருக்கேன், ஆட்டோ வச்சுருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் வீட்டில் சொந்த வீட்டுனால எனக்கு வந்து என்ன தெரியுமா, உன்னை பார்க்கையில் என் பிள்ளை மாதிரி உன்னோட எண்ணம் தான், என் மகன் மாதிரி உன்னோட எண்ணம், தம்பி மாதிரி சொல்லிட்டேன்னா 2 வார்த்தை. சரி சரி சரி. எனக்கு காசு போடணும் இல்லை, உனக்காக வந்து எது வேணாலும் உதவி பண்ணுவேன். ஆனால் வந்து இந்த கோர்ட்டுக்காக பேசுறத உனக்கு வேணாலும் வாங்கி தரேன். சரி புரியுதுங்களா? நான் அடிக்க மாட்டேன். வேணாம் வேணாம் வேணாம், தூக்கி போடு, உனக்கு வேணுமா நான் வாங்கி தரேன். நான் சிறைக்கல் என் மூஞ்சியை பாரு, என் பெத்த உள்ள மாதிரி உன்னை நினைக்கிறேன். சரியா? அந்த பையன் வந்து விளங்காத்தனை பேசுவாப்புல. படித்தாள் நீ இங்கிட்ட வந்து +1 +2 படிச்சிருக்கேன். நான் சொல்கிறேண்ணா, நல்ல படிப்பில் நீ இருக்க, இருந்தாலும் படிக்கலைன்னு இங்கிட்ட வந்துங்க. கொஞ்சம் வெயில் அடிக்குது எனக்கு. நான் இந்த ஊர் வந்து யார் வந்தாலும் என்னை எதுவும் பேச முடியாது. நான் தாடி மீசை வச்சிருக்கேன். இந்த ஊரே என் ஊர் தான். பைக் இந்த இருக்கு, ஸ்பெண்ட் ப்ளஸ். உனக்கு என்ன உதவி வேணும்னு சொல்லு. நான் வந்து பெத்த மக மாதிரி சொல்றேன், தவறாக நடக்கக்கூடாது. சரிண்ணே சரிண்ணே. வேணாம், தூக்கி போட்டுரும். தூக்கி வீசு, அப்படி வீசு, உடைச்சிரு. உனக்கு என்ன வேணும்? வேறு வேணுமா? இல்லை இல்லை வேணாம் வேணாம். சரியா? உனக்கு வேணும்னா சொல்லு, நான் வந்து உங்கள் அப்பா மாதிரி வாங்கி தரேன். நான் அதை வாங்கி கொடுக்கக்கூடாது, உனக்கு வேணுமே சொல்லி வாங்கி தரேன். இல்லை வேணாம் வேணாம். என்னை பெத்த ஒரு அதான் அதை உடச்சிட்டு வேணாம். சரி சரியா? சரி. இதை சனியே நமக்கு வேணாம். சரி, இதை சனியே நமக்கு வேணாம். வேணாம், உனக்கு வேணா வாங்கி தரேன். நான் அண்ணனே வச்சுக்க, நீ வந்து என் மகனா வச்சுக்க. உனக்கு வேணா நான் வாங்கி தரேன். நிறைஞ்ச மனசுல சொல்றேன். சரியா? வேணுமா? இல்லை இல்லை வேணாம் வேணாம். சரி, வரீங்களா? நீங்கள் எந்த ஊர்? நான் சொந்த ஊர் வந்து புதுவேலு பக்கம். இதானே உடச்சிய? இல்லை, அது வந்து வேண்டாம்னா அதை வெறுத்துருந்தது. வேண்டாம்னா அதை வந்து வச்சுக்கூடாது தம்பி. அதில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது தம்பி. இப்போ வாங்கிட்டு போனான்னா இப்போ தான் வாங்கியிருக்கேன், டேட்டை பார்த்துட்டேன். இருந்தாலும் அது தவிர ஒரு நிமிஷம். சரி சரி, போங்க போங்க. வராப்பா, சரி வாங்க. நான் உடச்சவங்க தப்பாக நினைக்காத. எனக்கு இப்போ அது வேணும். விஷம் இருந்து எனக்கு அது வேணும். எனக்கு வேணும். வேணுமா? வேணும். உடச்சது எனக்கு வேணும். அது எனக்கு தெரியும். உடச்சது எனக்கு வேணும். அது எனக்கு தெரியும். உடச்சி எதுக்குண்ணே உடச்சியாவனே? அவன் உடச்சது எனக்கு வேணும். இப்போ தம்பி அப்படி பேசுனா எங்கே வேணாலும் பேசிக்கலாம். நானும் இந்த ஊரில் நீங்கள் அந்த மாதிரி உடைக்கிறதுனா கீழே இருந்த வந்து மறுபடியும் ஃபுட் பாய்சன் ஆகி போச்சுன்னா நீ செத்து போயிடான்னு சொல்லிட்டு நான் உடைச்சேன். நீ எங்கே போலீஸுக்கு வேணாலும் போன் பண்ணுற, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு அதை உடைச்சது தப்புன்னு சொல்கிறாப்பலப்பா, இந்த போலீஸுக்கு அடிப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றுமே இதை பற்றி எங்கள் ஊரில் இருந்து